விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்துட்டு இப்போ கடந்த கொஞ்சம் காலம் கொஞ்சம் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம், நிறைய செலவு வந்திருக்கும். ஆனால் அந்த செலவுகள்லேருந்து வருமானம் எடுத்துருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக செலவை விட வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இவ்வளவு நாள் இப்படி ஏன் ஆச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரம், இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைய போகுது, வரவுக்கு மீறிய செலவு உண்டாகுமா, இல்லை வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குமா, இல்லை பற்றாக்குறையாக ஏதாவது பிரச்சனை வருமா, அப்படி வந்தால் நீங்கள் அதை எப்படி சமாளிக்கலாம். இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதா, நீங்கள் நினச்ச விஷயத்தில் வரக்கூடிய பலம் என்ன பலவீனம் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே நன்மைகளையும், அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு மேன்மை வரணும், செல்வ நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபதியை நீங்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சால் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும், இருக்கிற பிரச்சனை தீரும். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. அவரை மனமாற நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும். நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு தீர்வுமே சரியாக இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களா நீங்கள், உங்களுக்காக ஒரு விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கழித்து நல்ல தீர்வையும் பெற்றுக்கலாம். சரி வாங்க, நாம் இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது, என்னெல்லாம் நல்லது கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் கலவையான பலன்கள் கிடைக்கும். உங்களோட முயற்சி அப்படிங்கிறது நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் அதிகமாக கவனம் செலுத்தணும். எடுத்துமோ கவுத்துமோலாம் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும், அதனால் எதுலேயுமே கவனமாக இருக்கணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் குடும்ப உறுப்பினர்களில் ஒரு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை ஏதாச்சும் வரலாம். தொழிலில் நிபுணத்துவம் உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. மேலும் புதிய முதலீடுகளாக இருந்துச்சுன்னா, அதுவும் பெரிய அளவில் இருந்துச்சுன்னா அதை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வாரத்தோட நடுப்பகுதியில் நீங்கள் தனிமையில் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு உருவாகும், அதை நீங்கள் விரும்புவீங்க. சுற்றி இருக்கிற பிரச்சனையிலிருந்து எப்படா விடுபட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த வார தொடக்கம், இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்லது. உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். உறவினர்கள், உங்களோட நண்பர்கள், இவங்க கூட நீங்கள் சந்தோஷமான நேரத்தை செலவிட போகிறீங்க. தொழிலில் வேணால் சின்ன சின்ன பிரச்சனை சவாலாக வரும், ஆனாலும் நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சியோட செயல்பாட்டால் அதிலையுமே வெற்றி பெறுவீங்க. நிதி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். அதிக முதலீடுகளை தவிர்க்கணும். கூட இருக்கிறவங்களோட உடல் நலனில் கவனம் செலுத்தணும். சிறிய உடல் நல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. உடனடியாக மருத்துவர்கிட்ட மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிக கொஞ்சம் மிதமான பலன்களும் இருக்கும். சில நேரத்தில் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் அந்த வேலை சவாலாகவும் இருக்கும். உங்களோட திறமையான செயலால் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தா ஊதிய உயர்வுமே கிடைக்கும். நீங்கள் சிறப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடையில்லாமலும் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் உங்களுடைய திறமைக்கு ஏற்றது போல் அதிகரிச்சிருக்கும். புதிய முயற்சிகள் ஏதாவது செஞ்சால் எச்சரிக்கையாக செயல்படுங்க. குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத நிலை வரலாம். பிள்ளைகளால் மன நிம்மதி குறையலாம், கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நீங்கள் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையில் அலுவலகத்தில் சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த மாறுதல் வர கொஞ்சம் காலதாமதம் உண்டாகும். வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் உருவாகவும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இது உங்களுக்கு ஒரு ஏற்ற நேரம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விவகாரம் இதெல்லாமே தீரும். சுமூகமாக விட்டு கொடுத்து பேசினா எல்லா பிரச்சனைகளுமே நீங்கும். பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம், அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மீது ஒரு கண் பார்த்துக்கோங்க. பெரியவங்களோட அன்பு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும்.
பிள்ளைகளின் கல்விக்காக சேமிப்பில் நீங்கள் அக்கறை செலுத்த போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்களோட முழுமையான திறமையும் வெளிப்படுத்தி பல வாய்ப்புகளை பெற போகிறீங்க. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம், ஆனால் கவனமாக இருக்கணும். பெரிய அளவிலான முதலீடாக இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு சந்திரனோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்ற இறக்கமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாங்கல்ய பலம் அதிகரித்து காணப்படும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க. புதிய முதலீடுகளில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதில் எல்லாமே தேவைக்காக பாடுபடுவீங்க. பண விஷயத்தில் நிதானமாக நடந்துக்கிட்டால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு பெரியவங்களோட ஆசி பக்கபலமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. அதிர்ஷ்ட எண் 9, 3. சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான்னு சொல்லிக்கிறோம். அதுவும் குன்றக்குடி முருகன் நீங்கள் மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க. முடிஞ்சால் வருஷத்தில் ஒரு முறையாவது குன்றக்குடி சென்று முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட குன்றக்குடி முருகன் புகைப்படம் வச்சு தினமும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். அந்த விஷயத்தில் நல்ல பயன்கள் கிடைக்கும். தடைகள் எல்லாம் காணாமல் போகும். குன்றக்குடி முருகன் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக கிடைக்கும். அப்படி முருகப்பெருமான் மனதார செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மேலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசி அதிபதி செவ்வாய்க்கு சனி பார்வையும் உருவாகுது. பூர்வீகம் தொடர்பாக இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த சஞ்சாரத்தால் தீர்வுக்கு வரும். முன்னோர் சொத்துக்களை பிரிக்கிறதுல இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வழக்குகள் சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். வேலை இழப்பு, ஊதிய குறைப்பு இதெல்லாமே கொஞ்சம் அதிருப்தியை கூட கொடுக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். கோச்சாரம் சற்று சுமாராக தான் இருக்குது. இதனால் பிரச்சனைகளை விடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனையில் எதுவும் மூக்க நுழைக்காதீங்க. இப்படி பிரச்சனையை விட்டு ஒதுங்கி வாழ பழகினீங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் எந்த கெடுபலனும் ஏற்படாது. முக்கிய பணிகளில் ஆரம்பத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலுமே முடிவில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். சக்திக்கு மீறிய கடன், தேவைக்கற்ற பேச்சை குறைத்துக்கிறது நல்லது. இறை வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உணவு ஒவ்வாமை ஏற்படும் அப்படிங்கிறதுனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க. எளிமையான உணவு சாப்பிட்றது நல்லது. வரலட்சுமி விரத நாளில் மகாலட்சுமி தாய்க்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் வீட்டில் ஏற்பட்டிருக்கும் சுபகாரிய தடை விலகும். சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் மகாலட்சுமி அணியினரால் பெற முடியும். விருச்சிகம் ராசி அன்பர்கள், விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு குரு பார்வை 12, 2, 4ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால வீண் செலவுகள் குறையும். குடும்பத்தில் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவு சீராக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகுவால் உடல்நிலையில் சங்கடமும் அலைச்சலும் ஏற்படும். குரு பார்வையால் நிம்மதி கிடைக்கும். எந்த ஒரு சங்கடமும் உங்களை நெருங்காமல் குரு பகவான் பார்த்துப்பார். குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது அக்கறை, அன்பு அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு செவ்வாய் பகவான் மிகவும் சாதகமாக இப்போ சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால வருமானம் உயர்ந்து காணப்படும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு அதிகரித்து காணப்படும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்த்தா அதுவும் இந்த வாரம் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்குது. பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். இந்த வாரம் முடிஞ்சால் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் கூட்டிகிட்டு உங்களோட குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். சிறப்பான முன்னேற்றத்தையுமே நீங்கள் உருவாக்க முடியும். குலதெய்வத்தின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்னும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதும் நம்மளோட வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லாமே எல்லோருக்கும் நல்லதாக நடக்கும்.
என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களே வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.